தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, சென்னை ரேஸ் கிளப் நிலத்தை புதிய நீர்நிலையாக மாற்றுவது தொடர்பாக தலைமை செயலாளர் முடிவெடுக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், வேளச்சேரி நிலைகளில் உள்ள அரசு கட்டிடங்களை ரேஸ் கிளப்புக்கு மாற்றலாம் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிற துறை செயலாளர்களுடன் கூட்டம் நடத்தி தலைமை செயலாளர் முடிவெடுக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த இருப்பதாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ள இந்த நிலையில் நேற்றைய தினம் வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் பசுமை தீர்ப்பாயம் அரசுக்கு ஒரு அறிவுரைகளை வழங்கியிருந்தது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையிலும் வறட்சியான காலத்தில் நீரை சேமித்து வைத்து அந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையிலும் கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் புதிய நீர்நிலையுடன் கூடிய பசுமை பூங்காவை உருவாக்கலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் அடிப்படையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், வேளச்சேரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாக இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களை அகற்றி அதை கிண்டி ரேஸ்கோர்ஸ் கிளப்புக்கு மாற்றலாம் எனவும், அப்படி முடியாத பட்சத்தில் ரேஸ் கிளப் நிலத்தை பொறுத்தவரையில் புதிய நீர்நிலையாக மாற்றலாம் எனவும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2வது நாளாக அரசுக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை தொடர்பாக தலைமை செயலாளர் பிற துறை செயலாளர்களோடு கூட்டம் நடத்தி முடிவெடுக்க வேண்டும் எனவும் பசுமை தீர்ப்பாயம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளத்தால் ஒருபுறம், வறட்சியால் ஒருபுறம் பாதிக்கப்படக்கூடிய சென்னையில் புதியதாக பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் எனவும் பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அதற்கு இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் கூட்டம் நடத்தி இந்த ஆலோசனை தொடர்பாக முடிவெடுக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய விசாரணையில் இதற்கான அடுத்த கட்ட முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.